தற்பொழுது கர்நாடகா முழுவதும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சுதான் பேசப்படுகிறது என்றே கூறலாம். ஏனெனில் தமிழகத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவ்வளவு உதவிகளை செய்து மிகப்பெரிய உயர்ந்த மனிதராக மாறியுள்ளார் என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்களை பற்றி செய்தி வெளியானதிலிருந்து கர்நாடகாவிலும் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கே சென்றுள்ளார். தற்பொழுது டிசம்பர் மாதம் என்றாலே சென்னை மிகப்பெரிய அடியை வாங்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. வருடா வருடம் ஏதாவது ஒரு நிகழ்வு சென்னைக்கு ஏற்பட்டுதான் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் வெள்ள பாதிப்பில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் மாட்டிவிட்டன. அது மட்டுமல்லாது ஆளக்கூடிய இந்த ஒரு அரசு எங்களுக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை என பல பகுதி மக்களும் குறை தீர்த்து வரும் சூழ்நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு நிவாரணமானது மிகப்பெரிய உதவியை எங்களுக்கு செய்தது என பல செய்தி தொலைக்காட்சிகளில் மக்கள் கூறிய பல கருத்துக்களை நாம் கேட்டுதான் இருந்தோம். அதேபோல அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை உதவி செய்துதான் கொண்டிருக்கிறார். அவரது வீட்டிற்கு எவ்வளவு தரமான பொருட்களை வாங்குவாரோ அதே போன்ற தரமான பொருட்களை தான் எங்களுக்கு நிவாரணமாக வழங்கினார் என்று மக்கள் பலரும் கூறி வருகின்றனர். தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் செய்த நிவாரணத்தையும் ஆளும் திமுக அரசு செய்த இந்த ஒரு நிவாரணத்தையும் ஒப்பிட்டு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதை பார்த்து தற்பொழுது கர்நாடகாவிலும் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய இடத்திற்கு சென்று விட்டார்.